பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் நடுவண் உள்துறை இணை இயக்குனர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான குழு ஆய்வு. புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்துக்கு நிவாரணமாக 6675 கோடி ரூபாய் வழங்குமாறு நடுவண் அரசுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தல். அதானி குழுமம் கையூட்டு கொடுத்த குற்றச்சாட்டுக்கு பதில் என்ன? செந்தில் பாலாஜியின் மிரட்டலுக்கு பாமக அஞ்சாது என வழக்குரைஞர் பாலு உறுதி. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. 10ஆம் தேதி முதல் தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பு. மேற்கு வங்கத்தில் 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற இளைஞருக்கு 31 நாட்களில் மரண தண்டனை வழங்கியது நீதிமன்றம். காவல் உதவி ஆய்வாளர் தேர்வு முடிவை வெளியிடாததற்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம். மேட்டுப்பாளையம் பகுதியில் வனவிலங்குகளின் அட்டகாசத்துக்கு தீர்வு காண கோரி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் சாலை மறியல். படை வீரர் கொடிநாளையொட்டி முன்னாள் வீரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பச்சாவ். விருத்தாசலம் அருகே தேவங்குடியில் கிருமிநாசினி பொடியுடன் மணலை கலந்து தூய்மை பணியாளர் தெருவில் தெளித்ததால் மக்கள் அதிர்ச்சி. கும்பகோணத்தில் கந்துவட்டி கொடுமை காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் தற்கொலைக்கு முயற்சித்ததால் பரபரப்பு.